அறிவுத்திறன் அதிகரிக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி எது சொன்னாலும் தெரியல குழந்தைங்களுக்கு. அப்படியே ஏதோ ஒரு மெம்மருந்து தெரியுது. ஏன்னா உணவுகள் சரியில்லை, தாய்ப்பால் கொடுக்கறதில்ல. நிறைய இன்றைக்கி துரித உணவுகள் தராங்க. முந்தி கொடுத்த கூழ் களி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். குழந்தை இயற்கையாக குழந்தைய விளையாட விடுறதில்ல. அதனாலேயே குழந்தை ஒரு மந்தத்திலேயே இருக்குது. எது சொன்னாலும் அது கண்டுக்கிறதில்ல. இன்றைக்கி எல்லாருக்குமே கையில் தொலைபேசியை கொடுத்து அதில் பார்க்க விட்டுறாங்க. அதுலேயே உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் தாய் தகப்பனை தேடுறதில்ல, தாத்தா பாட்டியை பார்க்குறதில்ல. அப்போ அவங்களுக்கு அதில் இருக்கிறது தான் இவங்களுக்கு உலகமாகி போகுது. அந்த குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் கூட்டுறதுக்கு வில்வ இலை, அருகம்புல், பனை வெல்லம், நாட்டு மாட்டு நெய், பெருஞ்சீரகம், அத்திப்பழம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அறிவுத்திறன் வளர்வதற்கு பெரியவங்களாக இருந்தாலும் ஞாபக சக்தி ஞாபக மறதியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மருந்தை கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க படித்து ஞாபக சக்தி இல்லாமல் மறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு நேரத்துக்கு உணவு சாப்பிட கொடுங்க, எளிதில் செரிக்கிற உணவுகளை கொடுங்க. மாமிச உணவுகள் கொடுக்கறத ஞாபக சக்தி இல்லாத குழந்தைங்களுக்கு மாமிச உணவுகள் கொடுக்கவே வேண்டாம். அது செரிப்புத்தன்மை அதிகம் இல்லைனாக்கா மந்த புத்தியாகவே இருப்பாங்க. மந்த புத்தியாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு எதுவுமே மூளையில் அந்த படித்தது ஞாபக சக்தி இல்லாமல் போயிடும். மூளை வளர்ச்சி அடையாமல் மந்த புத்தியிலே இருப்பாங்க. ரத்த சோகை மாதிரி சோர்ந்து போயே இருப்பாங்க. அந்த அறிவு திறனை மூளை நரம்புகளை தூண்டிவிட்டு புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறதுக்கு மூளை புத்துணர்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் அறிவை நம்ம வளர்த்துக்கிற முடியும். அதுக்கான அறிவுத்திறன் வளர்வதற்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வில்வ இலை ஞாபக சக்திக்கு பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறவங்களுக்கும் ஞாபக மறதி இருக்கும். அவங்களுக்கும் இந்த மருந்தை நீங்கள் கொடுக்கலாம். பழையபடிக்கு ஞாபக மறதின்று இல்லாமல் நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. கொஞ்சமாக ஒரு 4-5 இலை எடுத்துக்கிறணும். வில்வ இலை, அது கூட கொஞ்சமாக அருகம்புல் எடுத்து தண்ணி விட்டு அரைச்சி 2 கலந்த கலவை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுமானது. கொஞ்சமாக தான் வச்சுருக்குறோம். அதை கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது கூட 2 அத்திப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே பிச்சு கூட கலவையில் சாறில் கூட சேர்த்துக்கலாம். இந்த பெருஞ்சீரகன்ற சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறணும். சோம்பை நல்லா இடிச்சுக்கலாம். இந்த கூட பனங்கருப்பட்டி கூட சேர்த்துக்கிறணும். சோம்பும் பனங்கருப்பட்டியும் இடித்ததை இந்த கூட்டு மருந்து கூட கலந்துடலாம். நாட்டு மாட்டு நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துடணும். இந்த கலவையை நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொடுத்து ஒரு 1 மணி நேரம் கழித்து உணவு சாப்பிட கொடுங்க. நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க. நீங்கள் முதல் நாள் சொல்லி கொடுத்ததை மறுநாள் ரிப்பீட் பண்ண சொன்னீங்கனாக்கா மறக்காமல் சொல்கிறத அந்த இதை வச்சு அறிவுத்திறன் எப்படி அவங்களுக்கு வளருதுன்றதை வச்சு நீங்கள் கணிச்சுக்கரலாம். இதை தினமும் ஒரு வேளை கொடுத்துட்டு வாங்க. நல்ல புத்துணர்ச்சியாக துருதுருன்னு படிக்க ஆரம்பித்து நல்ல சொல்லி கொடுத்த எப்போனாலும் ஞாபக மறதி இல்லாமல் அறிவு புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. அறிவுத்திறன் அதிகரிக்கணும்னா சோம்பு, வில்வ இலை, அருகம்புல், பனை வெல்லம், நாட்டு மாட்டு நெய், அத்திப்பழம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இதை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அறிவுத்திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும். எவ்வளவு மந்தமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாகிடுவாங்க. நல்ல ஒரு திறமை இருக்கும். நல்ல படிப்புலேயும் நல்ல கெட்டிக்காரத்தனமாக வருவாங்க. இந்த அறிவுத்திறன் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.